friends, welcome to our channel. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல 12th Maths Chapter 3 Theory of Equations Exercise 3.3ல first sum பார்க்கலாம். Solve the cubic equation. ஒரு cubic equation கொடுத்து solve பண்ண சொல்லிருக்காங்க. Then அதுல root என்ன சொல்லிருக்காங்கன்னா if sum of two of its roots vanishes. இப்போ cubic equation ஒரு cubic polynomial equationனா அதுக்கு 3 roots இருக்கும். So என்ன சொல்லிருக்காங்கன்னா ரெண்டு ரூட்டை ஆட் பண்ணும்போது அதோட வேல்யூ 0 அப்படின்னு சொல்லிருக்காங்க. sum of two of its roots vanishes அப்படின்னு சொல்லிருக்காங்க. So அப்போ நம்ம இந்த 3 ரூட்ஸோட வேல்யூஸ் தான் ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். இதுல இருந்து எப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் given கொடுத்திருக்கிற cubic equation ரைட் பண்ணலாம். given 2x cube minus x square minus 18x plus 9 equal to 0. இது given கொடுத்திருக்கிற cubic equation. இப்போ cubic equationனாலே அதுக்கு 3 roots இருக்கும். So அப்போ ரூட்ஸ் தான் நம்ம இதோட ரூட்ஸ் வேல்யூ தான் ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். ரூட்ஸ் எப்படி கன்சிடர் பண்ணணும்னா அதான் கண்டிஷன் கொடுத்திருக்காங்க. sum of two of its roots vanishes. நம்ம ரெண்டு ரூட்டை ஆட் பண்ணும்போது 0 ஆகணும் அப்படின்னு சொல்லிருக்காங்க. சோ இப்போ ஃபர்ஸ்ட் ரூட்டை நம்ம ஆல்பான்னு கன்சிடர் பண்ணலாம். ஆல்பா. அப்ப செகண்ட் ரூட் எப்படி கன்சிடர் பண்ணணும்னா மைனஸ் ஆல்பா. நம்ம இந்த ரெண்டு ரூட்டை ஆட் பண்ணும்போது பிளஸ் ஆல்பாவும் மைனஸ் ஆல்பாவும் 0 ஆயிடும். சோ அதான் சொல்லிருக்காங்க. 2 ரூட் ஆட் பண்ணும்போது 0 கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. சோ அதான் ஆல்பாவும் மைனஸ் ஆல்பாவும். another one ரூட் பீட்டா. சோ cubic equationனா 3 ரூட்ஸ் கிடைக்கும். அதுல 2 ரூட் ஆட் பண்ணும்போது 0 கிடைக்கணும். சோ அதனால ஆல்பா மைனஸ் ஆல்பா பீட்டான்னு கன்சிடர் பண்ணிருக்கோம். இப்போ நம்ம ஆல்பாவுக்கும் பீட்டாவோட வேல்யூ தான் ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம cubic equationல இருந்து இப்போ ABCD யோட வேல்யூஸ் ரைட் பண்ணலாம். இதுல இருந்து a equal to x cube ஓட கோஎஃபிஷியன்ட் a equal to 2, b equal to x square ஓட கோஎஃபிஷியன்ட் -1, c equal to x ஓட கோஎஃபிஷியன்ட் -18, d equal to constant 9. கொடுத்திருக்கிற cubic equationல இருந்து நம்ம ABC ஓட வேல்யூஸ் ரைட் பண்ணிருக்கோம். நெக்ஸ்ட் ரூட் நம்ம கன்சிடர் பண்ணியாச்சு. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம sum of the root ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். sum of the rootனா s1. s1னா நமக்கு இருக்கிற மூணு ரூட்டையுமே ஆட் பண்ணுது sum of the root. சோ அப்போ ஆல்பா பிளஸ் இன்னொன்னு மைனஸ் ஆல்பா next plus beta equal to sum of the root s1 na as a formula vadi minus b by a, as a formula minus b by a equal to minus b ngradhu -1. So -1 divided by a ngradhu 2 equal to minus into minus plus side. So 1 by 2. idile irundhu alpha minus alpha plus beta equal to 1 by 2. It plus alpha minus alpha cancel ஆயிடும். So அப்ப beta equal to 1 by 2. நம்மளுக்கு ஒரு ரூட் கிடைச்சிச்சு. beta equal to 1 by 2. இப்ப நம்மளுக்கு இதுல இருந்து as a root பாத்தீங்கன்னா ஆல்பாவோட வேல்யூ பீட்டாவோட வேல்யூ தான் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். சோ sum of the root நம்ம கால்குலேட் பண்ணி பீட்டாவோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் இனி ஆல்பாவோட வேல்யூ மட்டும் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். சோ அதுக்காக நம்ம ப்ராடக்ட் ஆஃப் ரூட் கன்சிடர் பண்ணலாம். ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்னா கியூபிக் ஈக்குவேஷன்ல ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்னா s3, s1 னா sum of the root, s2 னா நம்ம டபுள் ரூட்டா மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணனும், s3 னா ப்ராடக்ட் ஆஃப் த ரூட். சோ அப்போ s3 ஃபைண்ட் அவுட் பண்ணனும். s3 equal to product of the root. Product of the root na alpha minus alpha into minus alpha into beta. Product of the root. s3 na inga odd number irukku. Odd number irundhuchina sign minus varum, minus. s1 na b by a, minus b by a. s2 na c by a. s3 na d by a. inga odd number irundhuchina inga minus sign varum. So appo minus d by a equal to minus d. d ங்கிறது 9, a யோட வேல்யூ a ங்கிறது 2. சோ அப்போ minus 9 by 2. இப்போ நம்ம இங்க இருந்து ஆல்பாவும் மைனஸ் ஆல்பாவும் இருக்கு. சோ நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது மைனஸ் ஆல்பா ஸ்கொயர் இன்டு பீட்டா ஈக்குவல் டு இந்த பக்கம் minus 9 by 2. இதுல பீட்டாவோட வேல்யூ நம்ம ஆல்ரெடி ஃபைண்ட் அவுட் பண்ணி வச்சிருக்கோம். 1 by 2 இதை சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். minus ஆல்பா ஸ்கொயர் இன்டு 1 by 2 equal to minus 9 by 2. நம்ம இதுல இருந்து இந்த மைனஸ் கேன்சல் பண்ணலாம். ஈக்குவல் டு இந்த பக்கம் டிவிஷன்ல 2 இருக்கு. இதுவும் கேன்சல் பண்ணிடலாம். சோ அப்ப இதுல இருந்து நம்மளுக்கு என்ன கிடைக்கும்னா ஆல்பா ஸ்கொயர் ஈக்குவல் டு 9. நம்ம ஸ்கொயர் ரூட் எடுக்கும்போது ஆல்பா ஈக்குவல் டு இதுக்கு 9க்கு ஸ்கொயர் ரூட் எடுக்கும்போது பிளஸ் ஆர் மைனஸ் 3 நம்மளுக்கு கிடைக்கும். ஆல்பா ஈக்குவல் டு பிளஸ் ஆர் மைனஸ் 3. நம்ம பிளஸ் 3னும் கன்சிடர் பண்ணலாம், மைனஸ் 3னும் கன்சிடர் பண்ணலாம். சோ அப்ப நம்மளோட ரூட்ஸ் என்னென்ன கிடைக்கும்னா ரூட்ஸ் ஆல்பாக்கு வந்து நம்ம +3 கன்சிடர் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. ஆல்பாக்கு 3, அப்போ இங்க மைனஸ் ஆல்பாக்கு -3, பீட்டாக்கு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிச்சோம். பீட்டா ஈக்குவல் டு 1/2. சோ அப்போ 1/2
இப்போ நம்ம இதுல இருந்து பிளஸ் ஆர் மைனஸ் எடுக்க பிளஸ் வேல்யூ சூஸ் பண்ணலாம் மைனஸ் வேல்யூ சூஸ் பண்ணலாம். இப்போ வந்து நம்ம -3 கன்சிடர் பண்ணோம்னா இங்க -3 வரும். இங்க வந்து மைனஸ் ஆல்பா இருக்கு. சோ அப்போ மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் ஆயிடும், +3 ஆயிடும். சோ அப்போ நம்மளுக்கு சேம் ரூட் வேல்யூ தான் கிடைக்கும். பிளஸ் ஆர் -3 இதுல பிளஸ் வேல்யூ ஆர் மைனஸ் வேல்யூ எனி ஒன் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். சோ அப்போ நம்மளுக்கு ஃபைனலா கிடைச்சிருக்க ரூட் 3 -3 1/2. சோ கொடுத்திருக்கிற கியூபிக் ஈக்குவேஷன்ல இருந்து நம்ம ரூட் சூஸ் பண்ணது மட்டும் சம் ஆஃப் 2 ஆஃப் ரூட்ஸ் வேனிஷ்னு சொல்லிருக்காங்க. அதனால ஆல்பா மைனஸ் ஆல்பா பீட்டான்னு சொல்லிட்டு கன்சிடர் பண்ணோம். ரிமைனிங் ப்ரொசீஜர் எல்லாம் ப்ரீவியஸ் எக்ஸசைஸ்ல நம்ம பார்த்த சேம் மெத்தட் தான். சோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.